தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அனல் பறக்கும் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தில் இன்னும் 2 மாத காலங்களிலே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதன் காரணமாக அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமான வேலைப்பாடுகளை பார்த்தாலும் திமுகவை விட ஒருபடி முன்னேறி சென்றிருக்கிறது அதிமுக. அதாவது தேர்தல் வாக்குறுதிகள், பல முக்கியமான அம்சங்கள் கொண்ட வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களுக்காக வெளியிட்டிருக்கிறார். அதுவும் 2 கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். முதல் கட்டத்திலே பாத்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை 150 நாட்களாக மாற்றி தரப்படும். அதே போல மானிய விலையிலே இலவச ஸ்கூட்டர், அதாவது மானிய விலையிலே ஸ்கூட்டர் என்பது பெண்களுக்கு வழங்கப்படும். அடுத்ததாக வீடு கட்டி தரப்படும் என முக்கிய அறிவிப்புகளை கொடுத்திருந்தார். ஆண்களுக்கு நகர பேருந்திலே இலவச பேருந்து பயணம், அதே போல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக மாற்றி தருவோம் என இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை முதல் கட்டமாக கொடுத்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாராம். அதன் அடிப்படையிலே 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி என்பது ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த முதியோருக்கான ஓய்வூதிய தொகை என்பது 2000 ரூபாய் தர அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முதியோர் மற்றும் ஓய்வூதியாகட்டும், அதே போல கணவரால் கைவிடப்பட்ட பெண்களாகட்டும், கவனிப்பதற்கு ஆள்கள் இல்லாமல் ஆதரவற்ற பெண்களாக இருக்கக்கூடிய விதவை பெண்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு 1200 ரூபாய் மாத ஓய்வூதியம் என்பதிலிருந்து 2000 உயர்த்தருவதற்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு 3 சிலிண்டர் என்பது இலவசமாக கொடுப்பதற்குரிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். உங்களிடம் ரேஷன் கார்டு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக வருடத்திற்கு 3 சிலிண்டர் என்பது இலவசமாக கொடுக்கும் அதிமுக. அதே போல ஜல்லிக்கட்டில் உயிரிழப்போருக்கு 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 2 லட்சம் ரூபாயும் கண்டிப்பாக உங்களுக்கு நிதியாக கொடுக்கப்பட இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது கல்வி கடன்கள் இருந்தால் அதை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் வாங்கி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார். சிறுபான்மை மக்கள் என சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்களாகட்டும், மற்ற நபர்களாகட்டும் சுயதொழில் செய்ய விரும்பினால் வட்டியில்லா கடன்கள் என்பது அரசின் சார்பாகவே கொடுத்து அவருடைய தொழில்களை ஊக்கப்படுத்துவதற்குரிய அனைத்து விதமான வேலைகளையும் அரசே பொறுப்பேற்கும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆண்களுக்கு நகர பேருந்திலே இலவசம் என்பது அனைவராலும் வரவேற்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக மானிய விலையிலே ஸ்கூட்டர் என்பது கொடுக்கக்கூடிய திட்டம், 100 நாள் விலை 150 நாளாக மாற்றம் செய்யக்கூடிய அந்த திட்டம், அதே போல ஓய்வூதியமாக கூடிய நபர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக மாற்றம் செய்யக்கூடிய அந்த திட்டம், அதுக்கு அடுத்தபடியாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய், அதிலும் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடன் என்பது ரத்து செய்யப்பட இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கடன் என்பது ரத்து செய்யப்பட இருக்கிறது. அடுத்து மிக மிக முக்கிய அறிவிப்பாக, ஒரு ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குடும்பத்திற்கு 3 சமையல் சிலிண்டர் என்பது இலவசமாக கொடுக்கப்படுவதற்கு நம்ம தற்போது எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.